திண்டிவனம் தொகுதியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு போட்டியிடுகிறார். பெரியகுளம் தொகுதியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மூத்த தோழர் சக்திவேல் என்கிற ஆற்றலரசு போட்டியிடுகிறார். அரக்கோணம் தொகுதியில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் எழில் கரோலின், பன்ருட்டி தொகுதியில் இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாநில செயலாளர் அப்துல் ரஹ்மான் போட்டியிடுகிறார். திருப்போரூர் தொகுதியில் கட்சியின் அமைப்பு செயலாளர் பன்னீர்தாஸ் போட்டியிடுகிறார். கள்ளக்குறிச்சி தொகுதியில் முனைவர் வழக்குரைஞர் கு மாலதி போட்டியிடுகிறார். செய்யூர் தொகுதியில் கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் போட்டியிடுகிறார். காட்டுமன்னார்கோயில் தொகுதியில் கட்சியின் தலைவர் என்கிற முறையில் நான் போட்டியிடுகிறேன். திண்டிவனம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்து விசிக தலைவர் திருமாவளவன் வீடியோ வெளியிட்டிருந்தார். அவர் பேசியதை பார்த்தோம். காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் விசிக தலைவர் திருமாவளவன் களம் காண இருக்கிறார். செய்யூர் தொகுதியில் சிந்தனை செல்வன், திருப்போரூரில் பன்னீர்தாஸ், பெரியகுளம் தொகுதியில் ஆற்றல் அரசு ஆகியோர் களமிறக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பன்ருட்டி தொகுதியில் அப்துல் ரஹ்மான், திண்டிவனம் தொகுதியில் வன்னியரசு, அரக்கோணம் தொகுதியில் எழில் கரோலன் மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் மாலதி ஆகியோர் களமிறக்கப்பட்டுள்ளனர். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. விசிக தலைவர் திருமாவளவன் காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளார். காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் விசிக தலைவர் திருமாவளவன் போட்டியிட உள்ளதாக அறிவித்திருக்கிறார். விசிகவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டுள்ளனர் என்ற அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு பின் சட்டமன்ற தேர்தலில் விசிக தலைவர் திருமாவளவன் போட்டியிடுகிறார். காட்டுமன்னார்கோவிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் போட்டியிடுகிறார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் விசிக தலைவர் திருமாவளவன் களமிறக்கப்பட்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. விசிக போட்டியிடும் 8 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். காட்டுமன்னார்கோவில் தொகுதியில் விசிக தலைவர் திருமாவளவன் போட்டியிடுகிறார். செய்யூரில் சிந்தனை செல்வன், திருப்போரூரில் பன்னீர்தாஸ், பெரியகுளத்தில் ஆற்றல் அரசு, பன்ருட்டி தொகுதியில் அப்துல் ரஹ்மான் ஆகியோர் களமிறக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து திண்டிவனம் தொகுதியில் வன்னியரசு, அரக்கோணத்தில் எழில் கரோலன் மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் மாலதி ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர்.